மகம் 2025 மாசி மகம் தேதி, நேரம், சடங்குகள் மற்றும் முக்கியத்துவத்தை இங்கே பார்க்கவும். மாசி மகம் 2025 ஐ கொண்டாட தயாராகுங்கள். இந்த புனிதமான இந்து பண்டிகையின் சரியான தேதி, நேரம், சடங்குகள் மற்றும் முக்கியத்துவத்தை பாருங்கள். அதன் முக்கியத்துவம் மற்றும் மரபுகளைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மாசி மகம் அல்லது மாசி மகம் தமிழ் பேசும் சமூகங்களால் கொண்டாடப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் இந்து பண்டிகையாகும். 2025ஆம் ஆண்டில் மாசி மகம் புதன்கிழமை மார்ச் 12 அன்று வருகிறது. மாசி மகம் 2025 தேதி மற்றும் நேரம். நிகழ்வு தேதி மற்றும் நேரம். மாசி மகம் புதன், மார்ச் 12 2025. மகம் நட்சத்திரம் ஆரம்பம் மார்ச் 12 2025 அன்று அதிகாலை நள்ளிரவு 2:15 மணிக்கு. மகம் நட்சத்திரம் முடிகிறது மார்ச் 13 2025 அன்று காலை அதிகாலை 4:05 மணிக்கு. மாசி மகம் என்றால் என்ன? மாசி மகம் தமிழ் மாதமான மாசியில் மக நட்சத்திரம் இணையும் போது கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை பெரும்பாலும் முழு நிலவுடன் பௌர்ணமி ஒத்துப்போகிறது என்றாலும் அதன் நிகழ்வு முழுக்க மக நட்சத்திரத்தின் இருப்பை பொறுத்தது. இது ஒவ்வொரு ஆண்டும் தனித்துவமாக்குகிறது. சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள். மாசி மகத்தின் முக்கிய சிறப்பம்சம் புனித நீரில் மூழ்கும் சடங்கு. கோயில் சிலைகள், உற்சவ மூர்த்திகள், ஆறுகள், குளங்கள் அல்லது கடலுக்கு பிரம்மாண்டமான ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சடங்கு ரீதியாக குளிக்கப்படுகின்றன. இந்த புனித நிகழ்வை காண பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுகிறார்கள். தாங்களாகவே புனித நீராடுகிறார்கள், ஏனெனில் இது பாவங்களை நீக்கி ஆன்மீக ஆசீர்வாதங்களை தரும் என்று நம்பப்படுகிறது. மாசி மகம் எங்கு கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக காணப்பட்டாலும் மாசி மகத்தின் முக்கியத்துவம் இந்தியாவிற்கு அப்பாலும் நீண்டுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவில் உள்ள பக்தர்கள் இந்த புனித நிகழ்வை கொண்டாடுகிறார்கள். அதன் ஆழமான கலாச்சார மற்றும் ஆன்மீக வேர்களை வலுப்படுத்துகிறார்கள். மாசி மகம் என்பது பக்தி, சுத்திகரிப்பு மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களின் காலமாகும். இது நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தில் சமூகங்களை ஒன்றிணைக்கிறது. மாசி மகத்தின் முக்கியத்துவமனைத்து உயிரினங்களும் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆறுகளையும் புனித குளங்களையும் பயன்படுத்துகின்றன. நீர்நிலைகள் மாசுபடும் என்று வருணன் கவலைப்பட்டு அவற்றை தூய்மையாக வைத்திருக்க மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார். அடுத்த மாசி மாதத்தில் தமிழ் நட்சத்திரமான மகம் நாளில், முழு நிலவு நாளில் அனைத்து நீர்நிலைகளிலும் மிகப்பெரிய கடலில் நீராடுவதாகவும் அது அனைத்து நீர்நிலைகளையும் சுத்திகரித்து புத்துணர்ச்சியூட்டுவதாகவும் இறைவன் அவருக்கு தெரிவித்தார். வாக்குறுதியளித்தபடி மாசி மகத்தில் இறைவன் கடலில் நீராடி மீதமுள்ள பாவங்களிலிருந்து அனைத்து நீர்நிலைகளையும் தூய்மைப்படுத்தினார் என்று திருக்குடந்தை டாக்டர் வெங்கடேஷ் கூறினார். இறைவனுக்கு 2 பண்புகள் உள்ளன, அவை உபயலிங்கங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. முதலாவதாக, அவர் தோஷங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவர் களங்கப்படுத்தப்படுவதில்லை அல்லது களங்கப்படுத்தப்படுவதில்லை. இரண்டாவதாக, அவர் அனைத்து நல்ல அம்சங்களின் களஞ்சியமாக இருக்கிறார். இந்த 2 குணங்களாலும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் உயிருள்ள அல்லது உயிரற்ற எதுவும் சுத்திகரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் வரும் மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் நீராடி அவை அனைத்தும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்வதாக வருணனுக்கு பகவான் வாக்குறுதி அளித்தார். இந்த பாரம்பரியம் அனைத்து கோயில்களிலும் கடல் அதாம் நாள் என பின்பற்றப்படுகிறது. இதில் அனைத்து தெய்வங்களும் அருகிலுள்ள நீர்நிலைகளில் விஷ்ணுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றன. குறிப்பாக கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் நீராடும் சடங்கிற்கு பிரபலமானது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, சரையு மற்றும் தாமிரபரணி ஆகிய 9 புனித நதிகளும் சிவனிடம் பக்தர்களின் பாவங்களை தீர்த்து கொள்ள ஒரு வழியை கேட்டன. குரு சிம்ம ராசியில் மகம் மற்றும் பௌர்ணமியுடன் இணைந்து கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுமாறு சிவன் அவர்களை கட்டளையிட்டார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. இது அனைவருக்கும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மாசி மகம் 2025 எப்போது? இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும்? மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. மாசி மகம் தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும்.
இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு. மாசி மகம் சிறப்புகள். மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில் களம், கடல் என எங்கு சென்று புனித நீராடிலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நந்தியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால் தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில் தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மாசி மகம் 2025 தேதி. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்த்தசி சிவனுக்குரிய திதி ஆகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவ பெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர் நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம்.